பெரும்பாலும் இந்த மனதும் காலமும் தான் அதிகமாக இணைக்கப்பட்டிருக்கு. மைண்ட் அண்ட் டைம் தான். எந்தெந்த செயலோட நீ லயிச்சிடுறியோ ஒன்றி போயிடுறியோ அங்கே காலம் போனது உனக்கு தெரிஞ்சிருக்காது. அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லும்போது இங்கே ஒவ்வொருத்தரோட பிண்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு அண்டம் இருக்கு. This is not the reality. What is beyond the time is reality. இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் அங்கே போய் சேர்றதுக்கு எவ்வளோ யுகம் தேவைப்படும்னே தெரியாது. உன்னுடைய மூச்சின் வேகம் குறைய குறைய மனதின் வேகம் குறையும், மனதின் வேகம் குறைய குறைய காலத்தின் வேகம் குறையும். மனம் முழுவதும் அடங்கிய பின் காலத்தை தாண்டி நீ பயணிக்க ஆரம்பிக்கிறாய். Peace, intelligence, bliss, wisdom. பேரமைதி, நுண்ணறிவு, பேரானந்தம், ஞானம், இது எல்லாம் ஏற்படும். காலத்தை கடந்து போகும்போது இந்த ஒரு வரம்னு சொல்லலாம், ஒரு புதையல்னு சொல்லலாம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. பெரும்பாலும் இந்த மனதும் காலமும் தான் அதிகமாக இணைக்கப்பட்டிருக்கு. மைண்ட் அண்ட் டைம் தான் இணைக்கப்பட்டிருக்கு. உன்னுடைய மனம் எந்த அளவுக்கு தன்னோட வேகத்தை குறைச்சிக்கிட்டே வருதோ அந்த அளவுக்கு உன்னுடைய நேரம் குறையும். நேரம் குறையும் அப்படின்னா உன்னோட ஆயுள் குறைஞ்சிடாது, உனக்குள்ள இருக்கிற அந்த டைம் குறையும். மனதினோட வேகம் குறையும் பொழுது உன்னோட ஆயுள் அதிகரிக்கும், ஆனால் உன்னுடைய காலம் அது குறையும். எதுனா எனக்கு வேறு டைம், உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு வேறு டைம். ஆனால் நிச்சயமாக அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லும்போது இங்கே ஒவ்வொருத்தரோட பிண்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு அண்டம் இருக்கு. அதனால தான் உனக்கு தனியாக இன்டெலிஜென்ஸ், எனக்கு தனியாக இன்டெலிஜென்ஸ். உன் உலகத்தில் ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறையோ மற்றவங்க உலகத்தில் துக்கம். ஏன் ஒரே மாதிரியான அமைப்பு தொடர்ச்சியாக இல்லை? ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒவ்வொரு அண்டங்கள் இருப்பதால் ஒவ்வொருடைய நேரமும் மாறுபட்டு கொண்டே தான் இருக்கிறது. நீ எந்த அளவுக்கு இப்போ பொதுவாக பல பேர்த்துக்கு இன்டெலிஜென்ஸ் கம்மியாக இருக்கு, எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையல, ஒரு தெளிவில்லை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா உன்னுடைய காலம் குறைய குறைய, உன்னுடைய டைம் ஜோன் குறைய குறைய இதிலிருந்து ஒரு தீர்வு கிடைச்சிடும். ஒரு இன்டெலிஜென்ஸ் மேம்படும், தெளிவு அதிகரிக்கும். தெளிவு அதிகரிக்கும் போது உன்னோட பிரச்சனைக்கான ரெசல்யூஷன் நீ கண்டுபிடிச்சிடுவேன், பீஸ் கிடைச்சிடும். அதனால உனக்கு ஒரு தனித்துவமான ஒரு
பார்வை, எல்லாருக்கும் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீ வேறு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கறது. அப்போ உன்னுடைய காலம் குறைய குறைய இதெல்லாம் அதிகரிக்கும். சரி, நம்மளோட காலத்தை எப்படி குறைக்கிறதுன்னா, உன்னுடைய மனதை எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னுடைய இயக்கத்தை குறைச்சிக்கிட்டே வருதோ காலமும் குறைஞ்சிக்கிட்டு வரும். அந்த நேரத்தில் இது எல்லாம் அதிகரிக்கும். இதுக்கு ஆப்போசிட் போலும் இருக்கு. மனதுடைய வேகம் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உன்னுடைய காலம் வேகமாயிடும். அந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் வளராது, பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு நிம்மதி அவங்களால உணரவே முடியாது, நோய் அதிகமாக இருக்கும். இந்த சைடு மைண்டோட வேகம் குறைய, உன்னோட காலத்தோட அளவும் குறைய, நோயோட தாக்கம் குறைவாக இருக்கும். நோயோட தாக்கம் குறைஞ்சு இல்லாமல் போகிற கண்டிஷனும் மனம் ஸ்லோவாகும் போது இருக்குது. மனம் வேகப்படும் பொழுது புத்தி கூர்மை இருக்காது, தெளிவு இருக்காது, நோய்வாய்ப்படுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. உதாரணமாக நீங்களே உங்கள் லைஃப்பில் சுச்சுவேஷனில் பார்க்கும்போது கொஞ்சம் ஏதோ உங்களுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த வேலையெல்லாம் செய்யும்போது திடீர்னு நீங்களே சொல்லுவீங்க, என்னது நான் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்கேன், டைம் இப்போ இவ்வளோதான் போயிருக்கா. நீ டைமை ஃபாஸ்ட்டாக போயிடும், டைமை விட நீ ஃபாஸ்ட்டாக போகிற. இயல்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை தாண்டி நீ வேகமாக பயணிக்கும் போது அந்த இடத்துல உன்னோட உலகத்தில் இருக்கிற டைம் ஜோன் ஜாஸ்தி ஆகுது. அப்போதான் இந்த தெளிவின்மை, கூர்மையான ஒரு நாலேஜ் இதெல்லாம் ஏற்படாமல் போயிடுது. எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கீங்களோ, ஏடா இது வேகமாக நான் இவ்வளோ வேகமாக நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம், டைமே போகல, இன்னும் இவ்வளோ நம்ம செஞ்சுட்டோம், 1 hour தான் இருக்கா அப்படின்னு நீ சொல்லிகிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த கால அளவுக்குள் நீ செஞ்ச வேலையில் பர்ஃபெக்ஷன் இருக்காது. இது அந்த சைடு, இதுக்கு ஆப்போசிட் போல அங்கே உங்களோட டைம் ஜோன் டைம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சா அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நீ அந்த செயலோட ஒன்றி போயிருப்ப. எந்தெந்த செயலோட நீ லயிச்சிடுறியோ ஒன்றி போயிடுறியோ அங்கே காலம் போனது உனக்கு தெரிஞ்சிருக்காது. எந்தெந்த செயலோட நீ ஒன்றி போய் நீ செய்கிறியோ அந்தந்த செயல் சிறப்படையும். எந்தெந்த செயலோட நீ ஒன்றாமல் லயிக்காமல் செய்கிறியோ அப்போ தான் உனக்கு காலம் வேகமாக போனதுக்கான ஒரு உணர்வு ஏற்படுது. நீ அந்த செயலோட ஒன்று செய்யாமல் விட்டதுனால அந்த செயல் சிறப்பு அடையாமல் போயிடுது. ஆக நீ எதில் உன்னை அதிகமாக உளமாற நீ இணைச்சிக்கிறியோ அதில் நேரம் குறையும். ரிலேஷன்ஷிப்ஸில்
அதனால தான் மனமொன்றி செய்கிற இறை வழிபாடு வேலைகள்ல எல்லாம் நேரம் போகிறது தெரியறதில்ல. ரொம்ப வேகமாக நம்ம இயங்கும்போது ரொம்ப வேகமாக நேரம் போகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். நம்ம என்னதான் இருந்தாலும் நீ உன்னோட உலகத்தில் நீ ஃபாஸ்ட்டாக போனாலும் ஸ்லோவாக போனாலும் உன்னோட பாடிங்கிறது இருக்கிறது நார்மல் டைம் ஜோனில் தான் இருக்குது. இது கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். டைமை பற்றி பேசும்போது நம்ம டைம்னால் நம்ம வாட்சில் ஓடிட்டு இருக்கிறது தான் டைம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு உலகத்துக்குள்ளேயும் ஒரு டைம் இருக்குது. அதை நம்ம கூட்டுறதுனாலையும் குறைக்கிறதுனாலையும் இப்படி ஒரு பலன் ஏற்படுதுங்கிறது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அதில் ஆர்வம் இருக்கிறவங்களும் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கனாலையும் கொஞ்சம் உள்ளே போய் புரிஞ்சுக்க முடியும். இப்போது இந்த உன்னோட பாடி இந்த டைம் ஜோனுக்குள்ளே இருந்தாலும் உன்னோட அண்டத்துக்குள்ள நீ உன்னோட ஆஸ்ட்ரல் ஃபார்ம் மூலமாக உனக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸை நீ கடந்து போகிறதுக்கு அது உதவி பண்ணும். நீ டைமை குறைக்கிறதுனால, இன்னும் மனசு ஸ்லோ பண்ணுறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ மனம் நிதானமாகதும் உன்னோட ஆஸ்ட்ரல் ஃபார்ம் இட் வில் என்டர் இன்டு மெனி லெவல் ஆஃப் வேர்ல்ட்ஸ் அண்ட் ஸ்பேசஸ். அதனால தான் அவங்க எல்லா ஸ்பேசஸும் இணைக்கப்பட்டிருக்கு. நீ வெளியே இருக்கிற ஸ்பேஸும் உனக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸும் ரியலி 100% இஸ் ஈக்குவல். அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் தன்னோட அண்டத்துக்குள்ளே அவங்களோட ஸ்பேஸ்க்குள்ளே பார்த்து சொன்னப்பட்ட விஷயங்கள் தான். அன்றைக்கி ராக்கெட்ஸ் லைக் எதுவுமே சேட்டலைட்ஸ் இல்லை, இத்தனை கிரகங்கள் இருக்குது அப்படின்னு தன்னோட ஸ்பேஸ்க்குள்ளே ட்ராவல் ஆகி இங்கே இது இப்படி இருக்குது இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டது தான். இன்றைக்கி அவங்க சொல்லப்படாத விஷயத்துக்கு மேலே அவங்க சொல்லிட்டாங்க. they are very far away, they are very much evolved. இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் அங்கே போய் சேர்றதுக்கு எவ்வளோ யுகம் தேவைப்படும்னே தெரியாது. மோரோவர் அந்த சயின்ஸிலிருந்து நாங்கள் சில ஹிண்ட்ஸ் எடுத்து தான் நாங்கள் இங்கே எங்கள் ரிசர்ச்சை நான் கொண்டு போகிறேன்னு கூட சொல்கிற சயின்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. டெஸ்லாலாம் அதை தான் சொன்னார். எனக்கு இந்த புராணத்து கால புஸ்தகங்கள் ரொம்ப உதவியாக இருந்தது. ஈவன் எயின்ஸ்டைன் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே டைம் ரிசர்ச் பண்ணி நம்ம மகான்கள் அது சம்பந்தமாக என்ன சொன்னாங்களோ அதே தான் சொல்லியிருக்கார். இப்படி நீ உன்னோட ஸ்பேஸ்க்குள்ளே போய் என்னென்ன பார்க்குறியோ அதை பார்த்து இப்படியெல்லாம் சொல்ல முடியும். தியானம் எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக பண்ணி நம்மளோட மனதோடைய வேகம் குறைக்கும் பொழுது, அதனால தான் தியானத்தில் இந்த இன்டெலிஜென்ஸ் அதிகப்படுறது, தெளிவு வர்றது, இதெல்லாம் அதனால தான் ஏற்படுது. எவ்வளவுக்கு எவ்வளவு இப்படி ஸ்லோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிற மனம் சுத்தமாக இயக்கம் இல்லாமல் போகுதோ அந்த நேரத்தில் நேரம் முழுதாக முடிஞ்சிடுச்சு. காலம் இஸ் எண்டட்.
That is the point, you're going beyond the time. ஸோ இதிலிருந்து என்ன புரியுது? உன்னுடைய மூச்சின் வேகம் குறைய குறைய மனதின் வேகம் குறையும், மனதின் வேகம் குறைய குறைய காலத்தின் வேகம் குறையும், மனம் முழுவதும் அடங்கிய பின் காலத்தை தாண்டி நீ பயணிக்க ஆரம்பிக்கிறாய். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மைண்ட் அண்ட் டைம் இஸ் லிங்க்டு. Where the mind is completely stopped, the time will stop. அப்போ அதை தாண்டி அதுக்கப்புறம் போகிறது தான் இருக்கிறது தான் ரியாலிட்டி. This is not the reality. What is beyond the time is reality. இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அதான் நான் அப்படியே சொன்னேன்ல, ஐன்ஸ்டைன் கடைசியாக சொன்ன ரிசர்ச் வாட் இஸ் டைம்ங்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் நீ பார்ப்பது காண்பது அனைத்தும் மாயின்னு சொன்ன மாதிரி ஐன்ஸ்டைன் கடைசியாக சொன்னதும் டைம் இஸ் a stubborn illusion. அதாவது ஒரு வலிமையான மாயை, காலம்ங்கிறது ஒரு வலிமையான மாயைன்னு சொல்கிறார். அதனால் அவ்வளோ இங்கே தான் சொன்னாங்க முன்னோர்கள், எத்தனை திருமறைகளில் சொல்லப்பட்ட விஷயம். மாயைக்கு ரொம்ப சக்தி, மாயா சக்தி ரொம்ப பெருசு, வலிமையானது. We should work hard to find the loopholes and come out. ஸோ whatever எது காலத்துக்குள்ளே இருக்கோ அத்தனையும் மாய பிம்பங்கள். காலத்திற்கு வெளியே இருப்பது தான் நிஜமான உலகம், நிஜமான உயிரினங்கள். உயிரினம் சொல்லும்போது நான் உடலினம்னு சொல்லலை, வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஐ எம் நாட் சேயிங் தட் body form. உயிரினம் சொல்லும்போது they are conscious beings, and whatever you peoples are, where there is conscious there will be no illusion, where there is illusion there is no consciousness. So மனதை முழுவதுமாக கடந்து வெளியேறும் பொழுது பெரும் ஞானமும் பெரும் நுண்ணறிவும் பெரும் ஆனந்தமும் ஏற்படுகிறது. அங்கே நீ செல்லும் பொழுதுதான் நிஜமானவனாக மெய்யானவனாக ஆகிறாய்.